Hello guys, welcome to my channel Jishwant Gaming. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால் RP Simulator Part 4 பார்க்க போகிறோம். Part 3 பார்க்காதவங்களுக்கு மேலே பின் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஊரோட சிட்டிசன்ற ஒரு கார்டு நம்ம வாங்கணுமா, அதை போய் ஃபஸ்ட் நம்ம வாங்கிட்டு போனோம்போ இவர்கிட்ட நம்ம வண்டி கேட்போம். ஏன்னா போன வாட்டி நம்ம லைசன்ஸ் வாங்கணும், அதை வச்சு பார்ப்போம். நம்ம இப்போது உக்காந்து வண்டியில் ஏறி பார்ப்போம் நம்ம ஏற முடியுமான்னு. ஏற முடியல, ஏன்னா நிறைய இதில் பார்த்தேன் பர்சனல் வெஹிக்கலில் மட்டும்தான் ஏற முடியாது. நம்ம வாங்கி லைசன்ஸ் வச்சு நம்ம வண்டி வாங்கினா மட்டும்தான் ஓட்ட முடியும், மற்ற வண்டிக்கு ஏற முடியாத மாதிரி பார்த்தேன். சரி, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போக முடியுமா பார்ப்போம். நம்ம போக முடியல கேஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நம்மளால். சரி, நம்ம அந்த பிளேஸை மார்க் பண்ணிப்போம். ஜிபிஎஸ்குள்ளே போயிட்டு ஸ்டேட் ஆர்கனைசேஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம கவர்மெண்ட் ஹவுஸ் சூஸ் பண்ணோம். நம்ம சூஸ் பண்ணோம்னா ஓகே, அந்த மேப்பில் மார்க்கிங் காமிக்குது. நம்மளுக்கு ஒரு வண்டி வேணும். நம்மளுக்கு இங்கேருந்துலாம் நம்ம நடந்து தான் ஓட முடியும். அங்கே ஒரு கார் இருக்குது, அவர்கிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்போம். ஏன்னா ஓட்ட தான் முடியாது, பின்னாடி வேணால் உக்காந்துட்டு போகலாம் நம்ம. ஓகே கைஸ், நம்ம கேட்டிருக்கோம், ஆனால் அவர் தர மாட்டேங்கிறாருப்பா. நம்மளுக்கு தரல, அவர் ஏறி போயிட்டாருப்பா. ஒரு ஏற மார்க் மாதிரி தெரியுது, அது என்னன்னு போய் பார்ப்போம். நம்ம இப்போது மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கைஸ். பில்டிங் ரிப்பன் பில்டிங் மாதிரியே இருக்குது. நம்ம லிஃப்ட் கேட்போம், அவர் ஜாலியாக போயின்னு இருக்காரு. சூப்பராக இருக்குல்ல பில்டிங் நல்லா இருந்ததுன்னா ரெட் கலர் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும். ஓகே, இப்போ நம்மள எந்த வண்டியும் சூஸ் பண்ண முடியல. சரி, நம்ம பஸ்ஸு தான் போய் ஆகணும். இப்போ நம்ம பஸ்ஸு தேடணும். பஸ்ஸு வந்தால் நம்ம நல்ல நேரம், ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேயே வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம கரெக்டாக அவ்வளோ தூரம் ஓட முடியாது, கொஞ்சம் பஸ்ஸு கிடச்சா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அங்கே ஒரு பஸ் தெரியுது, போகலாம். நம்ம பஸ்ஸு போடிச்சுப்பா, அங்கேயே போய் நிற்போம். அதோ பின்னாடி ஒரு பஸ் வருது பாருங்க. ஐ திங்க் இதான் பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறேன் இந்த ஊருக்கு. அங்கங்கே ஒரு ஊர் இருக்குங்க, அந்த ஊருக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஃப்ரண்ட் சீட்டில் ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன் நம்மளால், ஏன்னா ஃப்ரண்ட் சீட்டில் ஏறினா டிரைவர் சீட், அது பின்னாடி சீட்டில் போய் ஏறி பார்ப்போம். நம்ம இப்போது ஓகே, நம்மளால் ஏற முடியுது. ஓகே, நம்ம அமௌண்ட் ஒரு $16 கட்டுற மாதிரி வருது. ஓகே, பரவாயில்ல. நம்ம இங்கேருந்து சீக்கிரமாக போனால் சரியாக இருக்கும். பஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்களே, இறங்கிடலாமா? வேணாம், அப்புறம் பஸ் வர லேட் ஆகிடும். நம்மள மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இதுக்குள்ளே இந்த பஸ்ஸில் இருக்காங்க. பஸ்ஸு மூவ் ஆகிடுச்சுப்பா. கிளிச் ஆகுதா இல்லை இறங்கினால கிளிச் ஆகுதான்னு தெரியல எனக்கு. அடிச்சு இதை கிளிச் ஆகிற மாதிரியே இருக்குது எனக்கு ஃபீலிங்கு. இங்கேருந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் போக முடியும் அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு வாங்கிட்டு ஒரு சிட்டிசன் கார்டு மாதிரி வாங்கிட்டு, நம்ம இந்த ஊரோட சிட்டிசன் சொன்னால் ஒரு ரிவார்ட் கிஃப்ட்டு மாதிரி தராங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ரிவார்டாக தராங்க நம்மளுக்கு. அதை வச்சு நம்ம ஒரு வண்டியை ஏதாச்சும் வாங்கிக்கலாம். நம்மளும் சிட்டிசன் ட்ரைவிங் லைசன்ஸ் வச்சு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வாங்கி இன்னும் பஸ்ஸு கூட ஓட்டலாம். ஏன்னா ஜாப் வேக்கன்சி நிறைய இருக்குது இந்த கேமில். ஏன்னா எல்லா பிளேயரும் சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க இந்த பஸ்ஸு ஜாப் வேக்கன்சியை. அடிக்கடி நின்று போகுது போல பஸ்ஸு. ஏன் நிற்குது யாருக்கு தெரியும்? கிளம்பிடுச்சுப்பா பஸ்ஸு. நம்ம ரூட் அந்த பக்கம் இருக்குது, ஆனால் இவர் இந்த பக்கம் போகிறாரு. ஓகே, பஸ்ஸு நின்றுடுச்சு. நம்ம இங்கே இறங்கிடலாம். நம்ம இங்கேயே
ஓகே கைஸ், நம்ம இறங்கியாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம வந்து அவ்வளோ தூரம் நம்ம ஓடலாம். இப்போது ஓடி போனால் தான் சீக்கிரம் சேர முடியும் நம்ம அங்கே போய்ட்டு. எனக்கு யாரும் அவ்வளோவா சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுற மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ இங்கேருந்து அவ்வளோ தூரம் நம்ம ஓடணும். இப்போது ஓடி போனால் தான், ஏன்னா நம்மக்கிட்ட டிரான்ஸ்போர்ட் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம ஓடி போனால் தான். ஓகே கைஸ், வந்துருச்சு கைஸ். அது ஸ்பீட் வச்சு தான் இது பண்ணேன். அவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டேன். அதனால் எனக்கால அவ்வளோ சுற்றின்னு போகிறதுலாம் தெம்பில்லை. நான் இங்கேருந்து ஏறிக்கேன். இதான் கவர்மெண்ட் ஹவுஸ் போல் இருக்குது. அங்கே போய் நிற்போம். ஐயா அங்கே போய் நிற்போம். அப்போ தான் உள்ளே போக போடுக்குது. ஓகே கைஸ், ஏதோ ஜிம்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. அந்த கம்பியை பார்க்கும்போது அது மாதிரி தான் தெரிஞ்சுது எனக்கு. இப்போ எங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னு தெரியல எனக்கு. ஓகே, இதுதான் அந்த ஜாப் வேக்கன்சி. இங்கே பேங்க் கவர்மெண்ட் ஹவுஸில் வேலை செய்யலாம். நம்ம இங்கே அந்த ஷர்ட் மாதிரி இருந்ததில்ல, அங்கே போய் நின்று நமக்கு வந்து ஜாப் கிடச்சிரும். இது என்னன்னு தெரியல. ஐ திங்க் மேனேஜர் ரூம் அட்மின் ரூம் நினைக்கிறேன் இது. ஆமாம், அட்மின் ரூம் இது. நம்ம வெளில போகலாம். ஆமாங்க, இது அட்மின் ரூம் தான். வெளில போயிட்டு இது வந்து சிட்டிங் ஏரியா. நம்மளுக்கு லைசன்ஸ் வேணும் கைஸ் கவர்மெண்ட் ஜாபுக்கு. அப்போ தான் நம்மளால் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. ஓகே, அங்கே ஒரு ரிசப்ஷன்ஸ் லிஸ்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசி பார்ப்போம். ஓகே, டாக் டு விக்டோரியா. ஓகே கொடுத்தாச்சு. டாஸ்க் பிகம் சிட்டிசன் கம்ப்ளீட்டாக. ஓகே கைஸ், நம்ம இந்த சிட்டியோட சிட்டிசன்றதை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போது டீல் லாகினில் போயிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு காசு பண்ணியே இவ்வளோ, அதாவது 7 பைசா ஒரு BMW கார் தராங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம டிரான்ஸ்போர்ட் இல்லை. பிகம் சிட்டிசன் $5000 நம்மளுக்கு இப்போ கிடச்சிச்சு. அது அசிஸ்டண்ட் அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ். தெரியல, இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம இப்போ நம்ம வெளில போவோம். அங்கே யாரும் இருக்காங்க, அது என்னன்னு போய் பார்ப்போமா? லிஸ்ட் ஆஃப் ஃபேமிலிஸ், கிரியேட் ஃபேமிலிஸா? அது என்னது இது? லிஸ்ட் ஆஃப் ஃபேமிலிஸ் சொல்லி பார்ப்போம். இருக்குன்னு நேமோஸ் கேசல் ஒனார்கி அதேசியன் ஆர்மி ராயல் ஃபேமிலி கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓ, காசு கொடுத்து நம்ம வாங்குகிறோம். அதாவது ராயல் ஃபேமிலினா ஒரு குறிப்பிட்ட பிளேயர்ஸ் இருப்பாங்க. அதில் அந்த குறிப்பிட்ட பிளேயர்ஸ்குள்ளே நம்ம ஒரு பிளேயராக ஆட் பண்ணுறது ஃபேமிலி. ஓகே, ஓகே கைஸ், அதாவது இதில் வந்து நம்ம ஃபேமிலி கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம வெளில போகலாம் இப்போது. ஓகே கைஸ், அங்கே இங்கே பக்கத்தில் க்ரீன் கலர் கார் இருக்கா, நல்லா இருக்குல்ல அந்த க்ரீன். உள்ளே போய் உட்காந்து பார்ப்போம். ஆனால் ஒரு கார் நான் எடுத்து ஓட்டி பார்த்தேன். லைசன்ஸ் அதாவது கீ இல்லாமல் ஓட்டினேன், அது ஓடிச்சு. மற்ற காரில் ஓட மாட்டேங்குது. ஓகே கைஸ், தேங்க் கைஸ். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ப்ளீஸ் சப்போர்ட் மீ கைஸ். அது வரைக்கும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிவிடுங்க.